இங்க கிறிஸ்ன்றவன் தன்னோட பையனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து கதவு தட்டி, வீட்டு வாடகை கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, நீ வாடகை தர மாதிரியே தெரியல, அதனால வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றான். இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படி? வீட்டு வாடகை இன்னும் கொஞ்ச நாள் தந்துடுறேன், வேணும்னா பெயிண்ட்டும் நானே அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிடுறான் அவனை. அடுத்த நாள் கிறிஸ் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு அவனே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து திரும்ப யாரோ கதவு தட்டுறாங்க. அவனு போய் பார்த்தா போலீஸ்காரங்க. நோ பார்க்கிங்ல கார் விட்டதுனால நிறைய ஃபைன் அமௌண்ட் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கார் ரொம்ப நாள் இருந்திருக்கும். இதனால போலீஸ் அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. மொத்த அமௌண்ட்டையும் இப்பயே கட்ட சொல்லிடுறாங்க. அவனும் வேற வழியே இல்லாம கட்டிடுறான். காலையில 9:30 கொண்டுட்டு வந்து காரை விட்டுடுறோம், அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு வேற அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்கும். வசமா வந்து இங்க மாட்டிப்பான். அடுத்த நாள் காலையில 9:30 மணிக்கு சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவனை விடுறாங்க. இன்டர்வியூக்கு டைம் ஆனதுனால அதே ட்ரெஸ்ஸோடவே வேகமா ஓடி போறான். அவனோட ட்ரெஸ் ஜிப்பு கூட ஒழுங்கா ஒர்க் ஆகாது. அந்த டைம்ல ரூம் உள்ள போயிடுறான். எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவனும் எதை பத்தியும் கவலைப்படாம ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நீங்க தானே இவரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டீங்க, எப்பயாவது இவர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு பக்கத்துல இருந்தவர் கேட்கறாரு. இல்ல எப்பவுமே ஒரு நீட்டா தான் ட்ரெஸ் பண்ணுவாரு, ஆனா இன்னைக்கு தான் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்ப கிறிஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த இன்டர்வியூக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம சுத்தமே இல்லாம ஒரு பர்சன் வந்தா அதை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. அவரோட பேண்ட் நல்லா இருந்ததுனால அவரை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கிறிஸ் சொல்றான். இதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. கிறிஸ் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவான். கிறிஸை சுத்தி எவ்வளவு கஷ்டம் வறுமை இருந்தாலும் அவனால முடியாதுன்னு அவன் நினைக்கவே இல்லை. நம்பிக்கை தான் எல்லாமே.